Hello everyone, welcome back to Thrive with Manoj. இன்னைக்கோட வீடியோல நம்ம ஒரு SIP ரூல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ யாருக்கு செட் ஆகும்னா, இப்போ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, ஒரு SIP இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க, ஆனா நடுவுல பிரேக் பண்ணி எக்ஸிட் ஆயிடுறீங்கனாலும் இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம SIP இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதால எப்படி நம்ம ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம், பேஷன்ஸா எப்படி இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். சோ வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த SIP ரூல் பேரு 7-5-3-1 சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த 7 என்ன, 5, 3 and 1 நான் என்னன்னு நம்ம ஒன்னா பார்த்துட்டே வரலாம். ரூல் 7 என்ன குறிக்குதுன்னா, நம்ம SIP இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்போ 7 இயர்ஸ் நம்ம கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரணும். இந்த 7 இயர்ஸ் SIP இன்வெஸ்ட்மெண்ட் முடிகிற வரைக்கும் நம்ம எக்ஸிட் ஆகவே கூடாது. இப்போ நம்ம ஏன் இந்த 7 இயர்ஸ் சொல்றோம்னா, நம்மளுக்கிட்ட ஒரு 25 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா. இப்போ மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. இப்போ நம்ம அதை வச்சு பார்த்தா 7 இயர்ஸ் யார் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸை பார்த்ததில்ல. அப்படின்னா 7 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரோம்னா அது நம்ம நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கொடுக்காது, அது பாசிட்டிவ்ல தான் இருக்கும். சோ இது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் 7 இயர்ஸ்ன்றது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டைம், நம்ம அமௌண்ட்டும் க்ரோ ஆகும், அதுக்கப்புறம் அங்க ஒரு காம்பவுண்ட் எஃபெக்டும் இருக்கும். இப்போ நம்ம ரூல் 7 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ரூல் 5 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இப்போ ரூல் 5 என்ன சொல்லுதுன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்றப்போ ஒரு 5 அசெட் கிளாஸஸ் நம்ம தேர்ந்தெடுக்கணும், இல்ல ஒரு தீமை நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட், ஒரு மிட் கேப் ஃபண்ட், அதுக்கப்புறம் ஃபிளெக்ஸி கேப், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் கோல்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்ல இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் எதுனா இருந்தா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுல இருந்து டைவர்சிஃபைடாவும் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க்கும் கொஞ்சம் குறையும். இப்போ இது எப்படி நம்ம ரிஸ்கை குறைக்கும்னா, இப்போ ஒரு ஃபண்ட் வந்துட்டு கீழே போச்சுன்னா வேற ஃபண்ட் அதே அளவுக்கு ஃபால் இருக்காது இல்லையா. சோ இங்க ரிஸ்க் அட்ஜஸ்ட் ஆகி நம்மளுக்கு ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கும் கொஞ்சம். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 3. இங்க ரூல் நம்பர் 3 என்ன சொல்லுதுன்னா, ஒரு 3 மென்டல் ட்ரிக் இருக்கு, அதை நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ட்ரிக், டிசப்பாயின்ட்மெண்ட் ஃபேஸ். நம்ம ஒரு 12% ரிட்டர்ன் எதிர்பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருப்போம் இல்லையா. சம்டைம்ஸ் ஒரு 7-8% தான் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும், ஆனா நம்ம இங்க டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. சம்டைம்ஸ் மார்க்கெட்ல வந்துட்டு ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் எதிர்பார்த்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. அதனால நம்ம டிசப்பாயின்ட்மெண்ட்டை எப்பவுமே மேனேஜ் பண்ணி வச்சிருக்கணும். செகண்ட் ட்ரிக், இரிட்டேஷன் ஃபேஸ். இங்க சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து ரிட்டர்ன்ஸே ஜென்ரேட் பண்ணாம கூட இருக்கலாம், ரிட்டர்ன்ஸே கொடுக்காம கூட இருக்கலாம். அந்த டைம்ல நம்ம இரிட்டேட் ஆகக்கூடாது. நம்ம லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம் இல்லையா. 7 இயர்ஸ் நம்ம டைம் பீரியட் இருக்கு. ஸோ நம்ம 7 இயர்ஸ் வரைக்கும் நம்பி நம்ம மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே நம்ம வரணும். மார்க்கெட் நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலன்னு நம்ம SIP நம்ம ஸ்டாப் கூட பண்ணக்கூடாது. இப்போ இந்த வருஷம் நம்மளுக்கு கரெக்டா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலன்னா அடுத்த வருஷம் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் வேணாலும் மார்க்கெட் அதை விட அதிகமா ரிட்டர்ன் கொடுக்கலாம். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணதால இன்னும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இன்னும் வரலையேன்னு நம்ம இரிட்டேட் ஆகக்கூடாது. தேர்ட் மென்டல் ட்ரிக், பேனிக் ஃபேஸ். இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் நெகட்டிவா கூட போகலாம். இப்போ நீங்க ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அடுத்த வருஷம் சடனா மார்க்கெட் ஒரு 10% நெகட்டிவா போகுது. நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ ஓபன் பண்ணி பார்த்தா 0% காமிக்குது, இல்ல நெகட்டிவா கூட போயிருக்கு. அந்த டைம்ல நம்ம பேனிக் ஆகி செல் பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் நெகட்டிவா போச்சுன்னா பேனிக் ஆகி செல் பண்ணிடுவாங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்றப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஸ்டாக் மார்க்கெட்ன்றது நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், ஆனா நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரணும். நம்ம SIPன்றது என்னது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது நம்ம சின்ன அமௌண்ட் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டே போறது. ஸோ இங்க நம்ம 7 வருஷம் தேர்ந்தெடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ அந்த 7 வருஷமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம கம்ப்ளீட் பண்ணாம மிடல்லையே ஐயோ நெகட்டிவ் ரிட்டர்ன் வருதுன்னு பேனிக் செல்லிங் பண்ணவே கூடாது. லாஸ்ட் ரூல், 1 ஸ்டெப் அப் எவ்ரி இயர். அப்படின்னா இப்போ நம்ம ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு ஸ்டெப் அப் பண்ணணும். இப்போ 2வது வருஷம் 5,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த 5,000 மேல இன்னொரு 500 ஆட் பண்ணி 5,500 இன்வெஸ்ட் பண்றது. தேர்ட் இயர் 5,500 இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தது ஒரு 6,000 இன்வெஸ்ட் பண்றது. அப்படின்னா வருஷம் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா நம்ம 7 இயர்ஸ் ஆயிட்டு பார்க்க இன்வெஸ்டட் அமௌண்ட் கூட அதிகமா இருக்கும். இதுதான் 7-5-3-1 SIP ரூல். நெக்ஸ்ட் நம்ம இந்த ரூலோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த ரூல் வந்துட்டு நம்ம ரொம்ப சிம்பிளா ஃபாலோ பண்ணலாம். நம்ம போர்ட்ஃபோலியோவை இதை டைவர்சிஃபைடா வச்சிருக்கோம். நம்ம போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடா இருக்கிறதுல இருந்து இங்க ரிஸ்க் கூட குறைவா இருக்கும். லாஸ்டா நம்ம ப்ராப்பரா SIP பண்ணிட்டே வரதால இந்த 7 இயர்ஸ் நம்ம வெல்த் கூட நம்ம பில்ட் பண்ணலாம். இந்த SIP ரூலை நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நல்ல ஃபண்ட்ஸை தேர்ந்தெடுங்க. எவ்வளவு சீக்கிரம் ஆகுதோ அவ்வளவு சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்றப்போ பேஷன்ஸ் அண்ட் டிசிப்ளினிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம SIP நம்ம பிரேக் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் மார்க்கெட் நெகட்டிவா போகும்,
ஆனா எக்ஸிட் ஆவறத நீங்க தவிர்த்துடுங்க. இந்த எஸ்ஐபி ரூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம த்ரைவ் வித் மனோஜ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நாள் ஏதாவது டாபிக் பத்தி வீடியோ அப்லோட் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அந்த டாபிக் பத்தி பேச ட்ரை பண்றேன். தேங்க்யூ so much for watching.